பலூன் வியாபாரி. ஒரு சாயங்காலம் 2 பொட்டேட்டோ பிரதர்ஸ் டிங்கு பிங்கு விளையாட போனாங்க. அவங்க போற வழியில சில குட்டி பேபி வெஜிடபிள்ஸ், லேடி ஃபிங்கரோட தம்பி தங்கச்சி, பேபி சில்லி சிஸ்டர்ஸ், பேபி டொமேட்டோஸ் இங்க எல்லாரும் ஒரே டைரக்ஷன்ல ரொம்ப ஹாப்பியா ஓடிட்டு இருந்தாங்க. இத பார்த்த பொட்டேட்டோ பிரதர்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாரும் எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா பார்த்தாங்க. அந்த இடத்துக்கு போனதும் ஒரு பெரிய மேங்கோ பலூன்ஸ் வித்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மேங்கோ சின்ன வண்டியில நிறைய பலூன்களை கட்டி, பலூன்ஸ் பலூன்ஸ், ரெட் கலர், yellow கலர், இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு, வாங்க குழந்தைகளா உங்களோட ஃபேவரட் கலரை வாங்கிக்கோங்கன்னு கத்தி சொல்லுச்சு. அண்ணா எனக்கு ப்ளூ கலர் வேணும் அண்ணா, பலூன்ஸ் காலி ஆகுறதுக்குள்ள நம்ம வாங்கிடலாம். ஆனா பாவம், அவங்களோட கெட்ட நேரம். அவங்க பலூன் ஸ்டாண்ட் கிட்ட போறதுக்குள்ள எல்லா பலூன்ஸும் காலி ஆயிடுச்சு. சோகமா அங்க நின்னுக்கிட்டே மத்த குழந்தைகள் பலூன்ஸ் வச்சு விளையாடுறத பார்த்தாங்க. அப்போ மேங்கோ பொட்டேட்டோ பிரதர்ஸ் சோகமா இருக்கிறத பார்த்து அவங்கள கூப்பிட்டு, பலூன்ஸ் பலூன்ஸ், ஹே குழந்தைகளா, பலூன்ஸ் வேணும்னா என்கிட்ட வாங்க, ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க? ஏன்னா எல்லா பலூன்ஸும் காலி ஆயிடுச்சு, இப்போ நீங்க எப்படி எங்களுக்கு பலூன் தருவீங்க? கவலைப்படாதீங்க, என்கிட்ட எல்லாருக்காகவும் நிறைய பலூன்ஸ் இருக்கு, உங்களுக்காக புது பலூன்ஸ் ஊதி தரேன், சரியா? உங்ககிட்ட ப்ளூ கலர் இருக்கா? எனக்கு ப்ளூ பலூன்னா ரொம்ப பிடிக்கும். தோ இப்போ ஒரு ப்ளூ பலூன் வருது. மேங்கோ சில பலூன்ஸ் கையில எடுத்து பொட்டேட்டோஸ் கிட்ட காமிச்சுது. அதே சமயத்துல மத்த குழந்தைகளும் அவங்களோட ஃபேவரட் பலூனை வாங்க வந்தாங்க. அப்போ சரி குட்டீஸ், உங்களுக்கு பிடிச்ச கலரை எடுத்து என்கிட்ட கொடுங்க, அத நான் உங்களுக்கு ஊதி தரேன், சரியா? எனக்கு இன்னொன்னு வேணும், எனக்கு பிடிச்ச கலரை நான் செலக்ட் பண்ணலாம், ஜாலி. பிங்கு 3 ப்ளூ கலர் பலூன்ஸ் எடுத்தான். அப்புறம் டிங்கு 3 yellow கலர் பலூன்ஸ் எடுத்தான். மத்த வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச கலர் பலூனை அவங்க எடுத்தாங்க. மேங்கோ கூட சேர்ந்து டிங்குவும் பலூன்ல கேஸ் ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணான். முதல்ல ப்ளூ கலர் கொடுத்தான், அப்புறம் yellow கலர். கடைசியா டிங்கு 3வது பலூனை பிங்கு கிட்ட கொடுத்தப்போ பிங்கு தரையில இருந்து மேல போக ஆரம்பிச்சான். அப்போதான் டிங்கு இன்னொரு பலூனை வாங்கலான்னு திரும்பின போது பிங்கு மெதுவா மேல போகிறத பார்த்தான். அவ கையால பிங்குவோட காலை பிடிச்சு இழுக்கலான்னு இருந்த போது பிங்கு நிறைய பலூன்ஸ பிடிச்சிருந்ததுனால டிங்குவும் மேல பறக்க ஆரம்பிச்சான். மத்த எல்லா குழந்தைகளும் அவங்களோட பலூன்ஸை எடுத்துக்கிட்டு பொட்டேட்டோ பிரதர்ஸ இழுக்க ஓடி போனாங்க. முதல்ல சில்லி சிஸ்டர் டிங்குவோட காலை பிடிச்சாங்க, ஆனா அவங்களும் அவங்க பலூனோட பறக்க தொடங்கினாங்க. அதே மாதிரி மத்த எல்லாரும் பொட்டேட்டோ பிரதர்ஸ இழுக்க ட்ரை பண்ணாங்க, ஆனா யாராலையும் முடியல. சீக்கிரமாவே எல்லாரும் காத்துல பறந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு பெரிய டொமேட்டோ வந்து சொல்லுச்சான், நான் ரொம்ப ஸ்ட்ராங், என்னோட தம்பி தங்கச்சிய நான் காப்பாத்துறேன், என்னால எல்லாரையும் பிடிக்க முடியும், அப்படியே பாருங்க, என்னோட சின்ன தங்கச்சிய டைட்டா பிடிங்க. அப்போ பெரிய டொமேட்டோ லேடி ஃபிங்கர் காலை பிடிச்சுது, ஆனா டொமேட்டோவால எல்லாரையும் பிடிக்க முடியல. ஓ, என்னால எல்லாரையும் கீழே இழுக்க முடியாது, நான் பறக்கிறேன், யாராவது ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, மேங்கோ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. டொமேட்டோ தரையிலிருந்து மேல வரும்போது திடீர்னு யாரோ அவனோட காலை பிடிச்சாங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் கீழே பார்த்தாங்க. அப்போ ஒரு பெரிய ஸ்ட்ராங் பிரிஞ்சால் எல்லாரையும் இழுத்துச்சு. அது தன்னோட கையால எல்லாரையும் கீழே பொறுமையா இழுத்துச்சு. குட்டீஸ், மெதுவா எல்லாரும் உங்க பலூனை விட்டு இறங்குங்க. எல்லா வெஜிடபிள்ஸ் மெதுவா அவங்க பலூனை விட்டு சீக்கிரமாவே தரைக்கு வந்தாங்க. ஆனா சில குழந்தைகள் திரும்பவும் அவங்க பலூன்ஸ் அவங்களுக்கு வேணும்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என் பலூன் திரும்ப வேணும், எனக்கு இன்னொன்னு கொடுங்களேன் ப்ளீஸ். மேங்கோ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பலூன்களோட திரும்பி வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பலூனை கொடுத்து அவங்க அழுகைய நிப்பாட்டிச்சு. உண்மையாவே பலூன்ஸ வானத்துல பறக்க விடுறது ரொம்ப ஜாலிதான், அது ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. அப்ப நம்ம எல்லா பலூன்ஸையும் வானத்துல விடணும்.
எல்லா வெஜிடபிள்ஸும் அவங்க பலூனோட வந்து பலூன் வியாபாரியோட சேர்ந்து ஒரே இடத்துல நின்னு ஒன்னா ஒரே நேரத்துல எல்லா பலூன்களையும் பறக்க விட்டாங்க. வானம் முழுக்க அழகான கலர் பலூன்ஸ்னால நிறைஞ்செறிஞ்சிச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் கைகளை தட்டி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு ஜம்ப் பண்ணி விளையாடினாங்க. சிவப்பு தக்காளி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு டொமேட்டோ ஒன்னு வாழ்ந்து வந்துச்சு. அது ரொம்ப ஹெல்தியா ரெட்டா பிரைட்டா இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்ணமெல்லாம் செர்ரி பழம் போல ரெட்டா இருந்துச்சு. மத்த வெஜிடபிள்ஸ் எல்லாரும் இந்த டொமேட்டோவை பார்த்து அதிசயமா பேசினாங்க. நீ டொமேட்டோவோட கன்னத்தை பார்த்திருக்கியா? ஆமா, ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. பார்க்கவும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் பாரு. எல்லா பெண் டொமேட்டோவுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். நம்மளும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்போ 2 எலிகள் அவங்க பேசுறத கேட்டாங்க. அவங்க பேசுனத கேட்டதும் 2 எலிகளும் சேர்ந்து டொமேட்டோவை கிட்னாப் பண்ணி பொறுமையா சாப்பிடலாம்னு பிளான் போட்டாங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரியே டொமேட்டோ ஒரு நல்ல தூக்கத்துல இருக்கும்போது எலி கிட்னாப் பண்ண வந்துச்சு. டொமேட்டோவை சின்ன பெட்ல அழகா தூங்குறத பார்த்தாங்க. அப்போ சின்னதா ஒரு கொடவை வச்சுட்டு அத பார்த்த எலிகள் ஆன்னு சொன்னாங்க. நில்லு, நம்ம எதுக்கு வந்தோம்? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம டொமேட்டோவை கிட்னாப் பண்ண வந்தோம். இதெல்லாம் உன் பிளான் தான், அதனால நீயே ஸ்டார்ட் பண்ணு. சரி, நான் தான் பெட்டை தூக்குறேன்ல, ஏன் நீ ஹெல்ப் பண்ண மாட்ற? நீ என்ன பேசுற? நானும் தான் தூக்கிட்டு இருக்கேன். ஓ, அப்போ வா, உன் முதுகு மேல வச்சு தூக்கு நண்பா. 1 2 3 தூக்கு. எலிகள் 2 பேரும் நிறைய முறை ட்ரை பண்ணி கடைசியா ரொம்ப கஷ்டப்பட்டு டொமேட்டோவை தூக்கினாங்க. அவங்க ரொம்ப வேர்க்க மெதுவா டொமேட்டோவை அவங்க பின்னாடி முதுகுல வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கட்டி போட்டாங்க. டொமேட்டோ எழுந்த உடனே கண்ணை திறந்து தான் கை கால கட்டி இருக்க செயினை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால செயினை கொஞ்சம் ஆட்டி அதை விட்டு வெளியே வந்துச்சு. ஜன்னல் வழியா அவனோட நண்பர்கள் விளையாடுறத பார்த்துட்டு இந்த எலிகளுக்கு நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும். நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த எலிகளை அட்டாக் பண்ண சொல்றேன். டொமேட்டோ ஒரு விசில ஊதி அவனோட எல்லா வெஜிடபிள் ஃப்ரெண்ட்ஸும் உள்ள ஓடி வந்தாங்க. எலிகள் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு பிளான் போட்டாங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் நேரா எலிகள் கிட்ட போய் அவங்க தலைய பிடிச்சு தூக்குனாங்க. எலிகளை சுழட்டி சுத்தி அதுங்களை பயமுறுத்தி வெளிய காத்துல தூக்கி போட்டாங்க. எலிகள் ரொம்ப பயந்து டொமேட்டோவை கிட்னாப் பண்ணிருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. இப்போ அவங்களோட கெட்ட எண்ணங்களை அனுபவிக்கிறாங்க. குட்டீஸ், இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா, அழகு மட்டும் போதாது, மூளையும் கண்டிப்பா இருக்கணும். எப்பவும் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா இருக்கணும். அப்போதான் நேரம் வரும்போது உங்களுக்கு தேவையான எல்லா பலமும் உங்களுக்கு கிடைக்கும். உருளைக்கிழங்கும் நக்கல் கத்திரிக்காயும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி கிராமத்துல ஒரு சந்தோஷமான குண்டு உருளைக்கிழங்கு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த ஃபேமிலியில 4 பேர் இருந்தாங்க. அப்பா, அம்மா,
பில் அப்புறம் ஜில். தினமும் அப்பா பொட்டேட்டோ பாடம் சொல்லி கொடுக்க போயிடுவாரு. அம்மா ஆயுர்வேத மருந்துங்களை செஞ்சுக்கிட்டே பில் மற்றும் ஜில்ல பாத்துக்கிட்டாங்க. பில் மற்றும் ஜில் தினமும் ஒன்னா விளையாடிக்கிட்டு எப்பெல்லாம் உதவி தேவைப்பட்டுச்சோ அப்போதெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே அவங்க விளையாடிட்டு வரதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடும். அம்மா பொட்டேட்டோ ரொம்ப டென்ஷனா கவலையா இருப்பாங்க. ஒரு நாள் பில்லும் ஜில்லும் விளையாட போனாங்க. சீக்கிரத்துல டயர்ட் ஆயிட்டு ஒரு வெஜிடபிள் பாஸ்கெட்ல விழுந்துட்டாங்க. ஒரு பெரிய கத்திரிக்காய் ஏற்கனவே உள்ள இருந்துச்சு. அது இவங்க 2 பேரையும் வெளியே தூக்கி போட்டுச்சு. இந்த பாஸ்கெட் பிரிஞ்சால்ஸ்க்கு மட்டும்தான், உங்களுக்கு இல்ல. பில் ஜில் 2 பேரையும் வெளியே தூக்கி போட்டதுனால அழுதுட்டு இருந்தாங்க. இது உங்களோட இடம்னு எங்களுக்கு தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? நீ என்ன என் அளவுக்கு ஹைட்டா இருக்கியா எல்லாம் தெரியறதுக்கு? ஷூ போ, போய் வேற இடத்தை தேடு. பில், உன் கையை கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. அதோ என் கையை பிடிச்செழுந்து. பில்லையும் ஜில்லையும் பார்த்துட்டு கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் ஹெல்ப்பே பண்ணல. பில் ஜில் 2 பேரும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா பார்த்துட்டு ஏன் அழறீங்கன்னு கேட்டப்போ அவங்க நடந்த மொத்த கதையும் சொன்னாங்க. அவங்க பொறுமையா கேட்டு அவங்கள சமாதானப்படுத்தி தூங்க வச்சாங்க. அடுத்த நாள் பில் ஜில் விளையாட போகும்போது பிரிஞ்சால் அந்த பாஸ்கெட்குள்ள தான் இருக்கான்னு செக் பண்ண போனாங்க. அப்போ பாஸ்கெட்குள்ள யாரும் இல்ல. ஆனா யாரோ அலற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. பாஸ்கெட்க்கு பின்னாடி போய் பார்த்தப்போ பிரிஞ்சால் அங்க அழுதுட்டு இருந்துச்சு. கத்திரிக்கா, என்ன நடந்துச்சு? ஏன் நீ அலற? நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம், சொல்ல என்னாச்சு? என்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் அழறேன். பிரிஞ்சால் சொன்னதை கேட்டு அதோட அவங்க 2 பேரும் பிரிஞ்சால் வீட்டுக்கு போனாங்க. உடம்பு சரியில்லாத அம்மா பிரிஞ்சால பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பில் அம்மா பிரிஞ்சால பாத்துக்கிட்டப்போ ஜில் வீட்டுக்கு போய் அம்மா பொட்டேட்டோ கிட்ட இருந்து சரியான மாத்திரைகளை எடுத்துட்டு வந்தான். அந்த மாத்திரைகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மா பிரிஞ்சால் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணாங்க. பில் ஜில் அம்மா பிரிஞ்சால் ஹெல்த்க்கு ஹெல்ப் பண்ணதை பார்த்து பிரிஞ்சால் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துச்சு. என்னதான் வெஜிடபிள் பாஸ்கெட்ல பிரிஞ்சால் ரொம்ப மோசமா நடந்துகிட்டாலும் இவங்க 2 பேரும் ரொம்ப ஏற்கமாவும் தரல மனசோட இருக்காங்க. அப்பலேந்து பிரிஞ்சால் தன்னோட குணத்தை மாத்திக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் குணத்தையும் மாத்திக்க சொன்னான். அப்பலேந்து எல்லாரும் பில் ஜில் போல ரொம்ப ஹெல்ப் பண்றவங்களா இருக்க ஆரம்பிச்சாங்க.